ஹெர்னியா டயக்னோஸ் பண்ணோன்னே எனக்கு லேட்டஸ்டான ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணுங்கிறது தான் நம்மள எல்லாருடைய ஆசையும். ரீசெண்டா என்னென்னலாம் அட்வான்ஸ்மெண்ட் ஆயிருக்குது, இன்னைக்கு கரண்டா என்ன பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ பதிவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னென்ன டைப் ஆஃப் மெஷ், என்னென்ன டைப் ஆஃப் அப்ரோச், அதர் ரீசெண்ட் அட்வான்ஸ் இன் த மெடிக்கல் ஃபீல்ட் ரிகார்டிங் டு த ஹெர்னியா, இது எல்லாமே இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் எங்க வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக என்னுடைய யூடியூப்ல ஹெர்னியாங்கிற பிளேலிஸ்ட்ல போய் எல்லா வீடியோஸையும் பார்த்து பயனடைங்க. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கேள்விகளாக கேளுங்க, தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் சக்கர மருத்துவமனை. ஹெர்னியா அப்படின்னாலே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஃபர்ஸ்ட் சர்ஜரி மட்டும்தான் அதனுடைய தீர்வே. ஸோ சர்ஜரி அப்படின்னு என்னென்ன டைப் ஆஃப் சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரொம்ப காலமா ஒரு மோர் தென் 100 இயர்ஸா இருக்கிறது தான் ஓப்பன் சர்ஜரி அப்படிங்கிறது. அதுல எல்லா தசைகளையும் கட் பண்ணி ஓப்பன் பண்ணி அந்த வலையை பொருத்திட்டு வர்றது தான் அதனுடைய கியூரேட்டிவ் சர்ஜரி. இப்போ ரீசெண்ட் 20 இயர்ஸா இதுல அட்வான்ஸா இருக்கிறது லேப்ரோஸ்கோபிக் ஹெர்னியா. இந்த டைப்ல அதே கான்செப்டை சின்ன தொலைகள் மூலியமாக லெஸ் தென் 0.3 mm கண்ணுக்கு தெரியாத அளவுக்கான ஒரு தொலைகள் போட்டு அதே முறையான வலையை வச்சு ரிப்பேர் பண்றது இப்போ லாஸ்ட் 20 இயர்ஸா நடந்துட்டு இருக்குது. லாஸ்ட் 5 இயர்ஸா சில்ஸ் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது, சிங்கிள் இன்சிஷன் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி அப்படிங்கிறது. லேப்ரோஸ்கோப்பில ஒரு 3 தொலைகள் போட வேண்டியிருக்கும், அதையும் அட்வான்ஸ் பண்ணி ஒரே ஒரு ஹோல்ஸ் வழியாக, அதுவும் தொப்புள் வழியாக வெளியே தழும்புகளே சுத்தமாக தெரியாத அளவுக்கான ஒரு சர்ஜிக்கல் ஆப்ஷன் அதுல பண்ண முடியும். இப்போ ரீசெண்ட் அட்வான்சஸா இதையவே ரோபோட்டிக் அசிஸ்டடா பண்ணும்போது பிரிசிஷன் ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்குதுங்க. ஹெர்னியா ட்ரீட்மெண்ட்ல ரொம்ப அட்வான்ஸ்டான வகைகள் என்னென்ன அப்படின்னா, ரொம்ப ஓல்டர் மெத்தட்ஸ்ல ஃபர்ஸ்ட் தையல்கள் வச்சே வலை மாதிரி ஒரு டானிங்னு சொல்லுவாங்க, அதை கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆல்மோஸ்ட் ஒரு 40-50 இயர்ஸா. ரீசெண்டா வலைகள் கிரியேட் பண்ணப்பட்டது. அது நம்ம யூஸ் பண்ற அந்த மஸ்கிட்டோ நெட்ஸ் மாதிரியே தான் இருக்கும், பட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். இது சிந்தட்டிக் மெஷஸ், பாலிப்ரோபிலின் மெஷ் டைப்ஸ்னு சொல்லி வந்ததுங்க. இப்போ இந்த வலைகளும் இன்னும் அட்வான்ஸ்ட் ஆகி அப்சார்பபிள், அதாவது வச்சு முடிஞ்ச உடனே அந்த வலைகள் சில நாட்கள் சில மாதங்கள்லயே அது கம்ப்ளீட்டா கரைஞ்சு தடிமனாகி அந்த போர்ஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு அது காணாம போற மாதிரியான அப்சார்பபிள் மெஷஸ் இப்போ ரீசெண்டா வந்துருச்சு. அதுக்கடுத்து ரீசெண்டா காம்போசிட் மெஷஸ், அதாவது அப்சார்பபிள் மெஷ், நான் அப்சார்பபிள் மெஷ் பிளஸ் ஒரு சைடு ரஃப் ஆகும் ஒரு சைடு ஸ்மூத் ஆகும், அந்த மாதிரி மெட்டீரியல் டிஃபரன்சஸ் ரொம்ப அட்வான்ஸ்டான ஸ்டேஜஸ்ல வந்துருச்சு. இன்னும் ரீசெண்ட் அட்வான்சஸ் ஆக ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் கஸ்டமைஸ்டு மெஷஸ், ஒருத்தர் ஷார்ட்டா இருப்பாங்க, ஹைட்டா இருப்பாங்க, சில பேர் ஒபிஸா இருப்பாங்க, குறுகலா இருப்பாங்க, சில பேரோட அப்டமல் கர்வேச்சர் டிஃபரெண்டா இருக்கும், ரொம்ப ரவுண்டா இருப்பாங்க, சில பேர் ஃபிளாட் அப்டமனா இருக்கும். இந்த மாதிரி மெஷோட 3D மெஷஸும் இப்போ ரொம்ப ரீசெண்ட் அட்வான்ஸாக வந்திருக்கு. இத்தனை டைப் ஆஃப் அட்வான்ஸ் மெஷ் மெட்டீரியல்ஸ் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. நிறைய மெஷ் மெட்டீரியல்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம யூடியூப்ல என்னுடைய சேனல்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அட்வான்ஸ்டு சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபார் ஹெர்னியா ரிப்பேர் அப்படின்னா லேப்ரோஸ்கோபி அண்ட் ரோபோட்டிக்ல இன்னைக்கு இருக்கிற கான்செப்ட்ல 4K ரெசல்யூஷனோட லேப்ரோஸ்கோபிக் சிஸ்டம்ஸ் இருக்குது. இதுலயே 3D லேப்ரோஸ்கோபி அண்ட் 3D ரோபோட்டிக் வீடியோ, அதாவது என்ன முறையில் சர்ஜன் பார்த்து பண்ணுவாங்க அப்படிங்கிறது அட்வான்ஸ் டெக்னாலஜியில் இருக்கு. இந்த மூலியமா பண்ணும்பொழுது ஒரு ஆர்கனோட அளவு 30 to 40 டைம்ஸ் அது மேக்னிஃபைடா தெரியும் போது ஒரு சின்ன பிளட் வெசலும் கூட அவ்வளோ பெருசா விஷுவலைஸ் ஆகும். அப்போ அதனுடைய பிளட் லாஸ் ஆகட்டும், ஒரு பிரிசிஷன் ஆகட்டும், ஒரு நுணுக்கமான சர்ஜரியாக அது அமையும். அடுத்தது அனஸ்தீசியா டெக்னிக். அன்னைக்கு பழைய மெத்தட்ஸ் இல்லாம ரொம்ப லைட்டான ஒரு பிளேன்ல அனஸ்தீசியா கொடுக்கிறது, உடனடியாக அந்த பிளேன்ல இருந்து ரிகவர் ஆகிறது, ஃபாஸ்டஸ்ட் பெயின் ரிலீஃப் கொடுக்கக்கூடியது. இந்த மாதிரி ஒரு அனஸ்தீசியா டெக்னிக்ஸ் ஆஃப் ஹெர்னியா சர்ஜரி பயங்கரமா எவால்வ் ஆகி இன்னைக்கு அது டே கேர் சர்ஜரி, காலையில் அட்மிட் ஆன மதியம் ஆப்ரேட் பண்ணி ஈவினிங் டிஸ்சார்ஜ் ஆகிற அளவுக்கான டே கேர் சர்ஜரி அளவுக்கு ரிகவரி ஃபேஸ் மாறி இருக்குங்க. மூன்றாவது பெயின் மேனேஜ்மெண்ட். முந்தியெல்லாம் எந்த சர்ஜரி அப்படின்னாலே வலி இருக்குமா அப்படிங்கிறது தான். இன்னைக்கு அவ்வளோ அட்வான்ஸ் அனஸ்தீசியா டெக்னிக் பிளஸ் போஸ்ட் ஆபரேட்டிவ் பெயின் ரிலீஃப் மெடிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இது ஆல்மோஸ்ட் அப்சல்யூட்லி பெயின்லெஸ் சர்ஜரியாக மாறப்பட்ட ஒரு விஷயம். ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆஃப் ப்ரொசீஜராக இவ்வளோ அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் இருக்கிறதுனால ஹெர்னியா சர்ஜரி மாறப்பட்டிருக்கு. ஸோ ஹெர்னியா பற்றின எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் என்னோட யூடியூப்ல ஹெர்னியாங்கிற பிளேலிஸ்ட்ல போய் கம்ப்ளீட்டாக எல்லா வீடியோஸையும் பார்த்து அதில் இருக்கிற டவுட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேளுங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக். நன்றி, வணக்கம்.